இன்னும் எத்தனை நொடிகள் தேவைப்படும் என்று கேளுங்க. இல்லை என்றால் அனுமதி கிடையாது என்று சொல்லுங்க. அவர்கள் சமைக்க போது நாட்டு மன்னருக்கு உங்களுக்காக சமைக்க அனுமதி அளிக்க வேண்டாம். வரும்போது ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ராஜா ராணி டாஸ்க் கொடுத்துருக்காங்க. எப்படி நாட்டை வளப்படுத்தி அந்த நாட்டோடைய பொக்கிஷத்தை வந்துட்டு கொள்ளையடித்து நம்ம நாட்டை வந்துட்டு முன்னேற்றி அரியணையில் அமர்த்ததுன்னு பார்க்காம இவங்க என்னடானா சமையலுக்கு பர்மிஷன் கொடுக்காம சொல்லிட்டுருக்காங்க நம்முடைய சாச்சனா தேவி. என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டு அரசர்களுக்கு சமைப்பதற்கு இவங்க உள்ளே வரணும். என்ன சமைப்பதுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் இன்னும் வரல, ஏன் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா தேவி வந்துட்டு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு ராஜமாதா நம்மளுடைய பவித்ரா அவங்க போய் கேட்கும்பொழுது சொல்கிறாங்க. அதுக்கு தீபக் சொல்கிறாரு, தளபதி அந்த நாட்டுடைய தளபதி சொல்கிறாரு, நாங்கள் சமைக்க வர்றது எங்கள் நாட்டுடைய ராஜாவுக்கு, உங்கள் நாட்டுக்கு கிடையாது, நாங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே தேவையில்லை, அனுமதி கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராணி அதாவது நம்ம சாச்சனா தேவி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு நம்ம பவித்ராமும் சொல்கிறாங்க. அதுக்கு விஷாலும் சொல்கிறாரு, நாங்கள் மணி நேரம்லாம் கேட்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல டாஸ்க் பண்ணால் உள்ளே போகணும் அப்படின்றது தான் விரும்புகிறேன். அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல. இதை ஒரு பிரச்சனையாக பண்ணிகிட்ருக்காங்க சாச்சனா தேவி. சோறு 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 விஷயத்தை தான் எப்போ பார்த்தாலும் குறியாக இருக்கிறாங்க. இந்த டாஸ்கே வந்துட்டு அந்த நாட்டுடைய பொக்கிஷங்களை வந்துட்டு அபகரிக்கணும் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த நாட்டுடைய பொக்கிஷத்தை அதிகரிக்கணும்னு தெரியல. கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன டாஸ்கில் வந்து ஜெயிக்கணுன்றதும் தெரியல. சோத்து விஷயத்திலே போனால் எப்படிமா சாச்சனாமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது. ஸோ இது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. பட் இருந்தாலுமே வந்துட்டு இந்த டாஸ்கில் இதை பற்றி பேசக்கூட தேவையில்லை. ஆனால் இதை வச்சு வந்துட்டு இந்த டாஸ்க் ஆடுறதுன்றது எனக்கு சரியாக தோணலை. உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.